இன்று நாம் காண இருக்கும் மிக முக்கியமான தமிழகத்தின் ஆளுமை அதிமுகவின் மிக முக்கிய மூத்த நிர்வாகிகளில் ஒருவரும் தமிழக ஜவுளித்துறை அமைச்சருமான திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகம் ஒரு பரபரப்பான ஒரு சட்டமன்றத்தை முடித்துவிட்டு வந்திருக்கிறீங்க. இந்த நேரத்துல ஆளவந்தானை பார்த்து ஆளும் கட்சி பதட்டம் அடைகிறதா? அரிச்சுவடி படிக்காத ஒரு பையனை பார்த்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பயப்படுவார் என்று சொன்னால் எப்படியோ அப்படித்தான் உங்களுடைய கேள்வி அமைந்திருக்கிறது. திரை அரசியல் உலகத்தில் இன்னும் அடியெடுத்து வைக்காத ஒருவரை பார்த்து அரசியல்வாதிகள் அச்சப்படுகிறீர்களா என்கிற கேள்வி என்பது பொருத்தமில்லாத ஒன்றாகவே நான் கருதுகிறேன். அதாவது முக்கியமா பார்க்கணும்னா எல்லா அமைச்சர்களுமே விமர்சனத்தை வச்சுட்டாங்க. ஒரு அரசியல் அரிச்சுவடியே இல்லாத ஒரு ஆள் என்றால் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சந்திக்க தயார் என்று நீங்கள் சவால் விடுகிறீர்கள். அது எந்த இடத்துல இருந்து அந்த முக்கியத்துவம் வருது? இது கமலை பற்றிய நேரடியான விமர்சனமாக நான் நினைக்கவில்லை. இன்றைக்கு மீடியாக்கள் மிகுந்திருக்கிறது, பத்திரிகைகள் மிகுந்திருக்கிறது. மீடியாக்கள் ஒன்றை ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு இவரை பற்றி ஒரு கருத்தை ஒருவரிடம் வாங்கினால் அதற்கு இணையாகவும் அதைவிட பரபரப்பாகவும் இன்னொரு மீடியாவில் செய்தி வாங்கினால்தான் அவர்களுக்கு தூக்கம் இருக்கிறது என்கிற அளவில் செய்திகளை வாங்குகிறார்களே தவிர பெறுகிறார்களே தவிர யாரும் போய் கமலுக்காக வேண்டி போட்டி போட்டுக்கொண்டு தெருவில் நின்று டிவியை இங்கே வாங்கணும் கூப்பிட்டு மீடியாவை கூப்பிட்டு என் கருத்தை போடுங்கன்னு யாரும் சொல்வதில்லை. எல்லாம் நீங்கள் பண்ணுறது தான் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இல்லை, அரசியலுக்கு வரும் பொழுது வரவேற்போம் அப்படின்னு சொல்கிறதும் செய்தியாளர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுங்கிறதும் ஏன் தனி மனித தாக்குதல் அளவுக்கு போகுது? ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்னு சொல்லுவாங்க. ஒரு வினை அப்படின்னு சொன்னால் அதுக்கு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும். அதனால் கொடுப்பது எப்படியோ அப்படி தான் எடுப்பதும் இருக்கும். இதுதான் யதார்த்தம். நீங்கள் அழகாக பேசுனீங்கன்னா அடுத்தவங்களும் பண்பாக பேசுவாங்க. உங்கள் பேச்சு ரொம்ப காரசாரமாகவும் ரொம்ப நியாயத்திற்கு அப்பாற்பட்டு இருந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் கடமையும் ஏற்பட்டு விடுகிறது. அதான் யதார்த்தமாக நான் கருதுகிறேன். அதாவது செய்தியாளர்களுடைய கேள்விக்கு தான் நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த இடத்துல தான் நாங்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வருது பேசுகிறோம் அப்படின்னு. கேள்வி நிர்வாக ரீதியாகவும் அல்லது அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியான கேள்விக்கு ஏன் தனி மனித தாக்குதலுக்கு போகிற அளவுக்கு போகிறது? இல்லை, நேற்று கூட என்னிடம் கூட கேட்டார்கள். நான் அதற்கு நேரடியாக எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆனால் பதில் சொன்னேன். ஆனால் நேரடியாக யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை. அது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய விதம் இருக்குது, ஒவ்வொருத்தருடைய ஸ்டைல் இருக்குது, ஒவ்வொருத்தருடைய விதம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அமைச்சர் அன்பழகன் இவரெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற கேட்குறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் அவருடைய தனி மனித வாழ்க்கை குறித்து நீங்களே கருத்து தெரிவிக்கிறீங்க. அது ஏன் அரசியல் களத்துக்கு அந்த கருத்து தேவையில்லை இல்லையா? அதாவது நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். மறைந்த எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு 7.5 ஆண்டு காலம் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக கூடவே இருந்து பணியாற்றியவர்களில் நானும் ஒருவன். அந்த நேரங்களில் அம்மாவிடத்தில் யாரேனும் கருணாநிதி என்று எழுதி திமுக தலைவர் பெயரை கருணாநிதி என்று எழுதி அனுப்பியிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த கடிதத்தை எடுத்து தூர போட்டு விடுவார்கள். ஏனென்றால் திரு கருணாநிதி அவர்கள் என்று முன்னும் பின்னும் மரியாதை சேர்க்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள். எப்பொழுதுமே அப்படி இருக்கும் பொழுது அதுதான் அம்மாவுடைய அரசியல்ல தீய சக்தின்னு சொல்ற இடத்துக்கு தள்ளப்பட்டார்கள். புரட்சி தலைவரால் சொல்லப்பட்டார். அவரை கூட அம்மா திரு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு தான் போடணும் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் கண்டிஷன் போடுவாங்க. அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஏதாவது கோபத்தில் ஏதாவது ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருக்கலாம், எல்லாரும் அது மாதிரி சொல்கிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய தொகுதிக்கு போய் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு போகும் பொழுது விவசாயிகள் உங்கள் காலில் விழுந்தார்கள். அந்த பகுதியில் நடந்த
விவசாயிகளுக்கான பிரச்சனைகள், அது குறிப்பா டெல்டா மாவட்டத்தில் நடந்த அந்த பிரச்சனைகள், நீங்கள் அந்த மண் சார்ந்தவராக இந்த ஆட்சி குறித்த இந்த பட்டியல்ல இந்த விவசாயிகள் காலில் விழுந்ததை எப்படி பார்க்குறீங்க? அதாவது உண்மையை சொல்லட்டுமா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிவியில் படம் எடுக்கிறீங்கல்ல, அதுதான் இன்றைக்கி பல்வேறு நிகழ்வுகளை உயர்த்தி காட்டுகிறது, பல்வேறு நிகழ்வுகளில் விளம்பரம் தேட வைக்கிறது, பல்வேறு நிகழ்வுகளில் இப்படி இருந்தால் இந்த கோணத்தில் நாம் வெற்றி பெற முடியுமா என்கிற எண்ணத்தை தூண்டுகிறது. இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. நீங்கள் விவசாயிகளுடைய பிரச்சனையை எதுக்கு தோன்றீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் ஒரு 5 ஏக்கர் நிலம் வாங்க தயாராக இருக்கிறேன், விவசாய நிலம். யாராவது கொடுக்க தயாரா? விவசாய நிலத்தால் தானே உங்களுக்கு நஷ்டம் வந்தது, தாங்க முடியாத நஷ்டம் வந்தது, மனமுடைந்து போகிற நஷ்டம் ஏற்பட்டது, அதனால் தற்கொலை செய்து கொண்டேன் என்று சொல்லுகிற குடும்பத்திலே கூட இந்த உயிரிழப்புக்கு காரணமான இந்த நிலம் வேண்டாம், இந்த உயிரிழப்புக்கு காரணமான இந்த நிலம் மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி நம் குடும்பத்தில் இன்னொரு உயிரை பறித்து விட போகிறது, வேண்டாம். யார் நிலத்தை விற்றுருக்குறாங்க? கணக்கெடுங்க, நீங்கள் உங்கள் நிருபர்களே அனுப்பி கேளுங்க, உண்டான்னு இல்லையே. அப்போ என்ன காரணம்? இப்போ நான் என்ன கேட்குறேன், மனைவி இறந்தார் என்று தற்கொலை செய்து கொண்ட கணவர்கள் எத்தனை பேர்? பிள்ளைகள் இல்லை வாரேன், பிள்ளைகள் செத்து விட்டாங்கங்கிறதுக்காக ஒரே பிள்ளைன்னு வச்சுங்க, அந்த பிள்ளை செத்து விட்டுன்னு சொல்லி செத்து போன தாய் தந்தையர் எத்தனை பேர்? நிலங்கிறது இன்னைக்கு 120 நாள் பயிர், அடுத்த 120 நாளில் இன்னொரு பயிரை பார்க்கலாம், இந்த பயிரை பார்க்க முடியலன்னா அடுத்த பயிரை பார்க்கலாம். ஏன் இன்னைக்கு விவசாயம், இந்த நீங்க குறிப்பிடுற இந்த விவசாயம் அதே மாதிரி ஒரு உயிரை வீட்டுல காவு வாங்கினா கூட அந்த நிலத்தை கொடுக்க மாட்டேங்கிறது தான் அந்த விவசாய மக்களுடைய யதார்த்தம் அதுதான். அவங்க அந்த நிலம் அவங்களுடையதுன்னு கடைசி வரைக்கும் வச்சிருக்கிறாங்க. அப்படி வச்சிருக்கணும்னு நினைக்கிறது தான் நெடுவாசல்லையும் கதிராமங்கலத்திலையும் நினைக்கிறாங்க. இல்லம்மா, அந்த நிலத்தை நாங்க வச்சுக்கணும், நாங்க விவசாயம் பண்ணணும் தானே நினைக்கிறாங்க. இல்லம்மா, சொன்னா உயிர் போடும், சொல்லலைன்னா தலை போடும்னு ஒரு பழமொழிமா. நான் அதுக்கு மேலே சொல்ல முடியாதுமா, நீங்களே புரிஞ்சுங்கம்மா. என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. சில விஷயத்த சொல்ல முடியாதுமா. ஒரு மாநில கதிராமங்கலத்தை பற்றி பேசுனீங்கம்மா, நான் அதில் கூட ஒரு உண்மையை உங்கள்கிட்ட பேசணும். எனக்கு வயசு இப்போ 63. 10 வயசில் எனக்கு ஊரை பற்றி விவரங்கள் தெரிகிற பருவம். அந்த காலத்திலிருந்து திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் ONGC நிறுவனம் எண்ணெய் துறைகளை போட்டு பாம் போட்டு படம் எடுத்து டெஸ்ட் பண்ணி எந்த இடத்துல எண்ணெய் இருக்குன்னு எடுத்து கிணறுகளை ஆழ்துளை கிணறுகளை போட்டு அங்கேருந்து கேஸ் எடுத்து கேஸை கொளுத்தி விட்டு எண்ணெயை பைப்லைன் போட்டு 50 வருஷமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் ஒரே ஒரு போராட்டம் உண்டா? ஒரே ஒரு போராட்டம். எத்தனை எண்ணெய் கிணறு? அதாவது நீங்க சட்டமன்றத்தில் குறிப்பிட்டது மாதிரி இன்றைக்கு அதிமுக ஆட்சியில கல்வி கற்று எல்லாருமே மக்களுக்கு இந்த திட்டங்கள் மூலமா நல்லா இருக்காங்கன்னு நீங்க சட்டமன்றத்தில் குறிப்பிட்டீங்க இல்லையா? அந்த அடிப்படையில் இன்றைக்கு கல்வி கற்று விழிப்புணர்வு அடைஞ்சு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கலாம்ல? இல்லைங்கம்மா, அதெல்லாம் இல்லை. அதாவது இப்போ இதனால் என்ன பாதிப்பு, எவ்வளவு பாதிப்பு, யாருக்கு பாதிப்பு அப்படின்னு யாரும் பார்க்கல. யாரோ ஒருவர் இல்லை யாரோ ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் அந்த தீயை கொளுத்தி விடுகிறார்கள், அது பற்றி இருக்கிறது. இதுதாங்க யதார்த்தம். இல்ல யாரோ ஒருத்தர் சொன்னா கூட அவங்கவுங்க வீட்டு நிலம் நோனி பதறது இல்ல மக்களுக்கு. நிலம் என்னாச்சு? நிலத்தை என்ன பண்ணாங்க? ONGC என்ன பண்ணுச்சு நிலத்தை? அதுல இவங்க விவசாயம் செய்யறதுல ஆரம்பிச்சு இவங்களுக்கு என்ன விவசாயம் பண்றதுல என்ன நட்டா? விவசாயம் பண்ற தண்ணீர் பிரச்சனை. ONGC எண்ணெய் கிணறு இருக்கிறதுனால ஒரு 50 சென்ட் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. 50 சென்ட் தான் அவங்க வேலி வச்சு ஸ்பென்சிங் பண்ணி பைப்ல துரப்பணம் போட்டு தாக்கம் அந்த பக்கத்துல விளைநிலங்களையே மலடாக்குது, மண்ணை மலடாக்குதுங்கிறது சூழலியல்கள் வைக்கிற தர்க்கம். நீங்க பாத்தீங்களா? அவங்க வைக்கிற நீங்க பாத்தீங்களா? நீங்க ஏரியாவுக்கு போனீங்களா? பாத்தீங்களா? அதாவது நான் அங்க போய் பார்க்குறேன் அப்படிங்கிறத விட நீங்க குறிப்பிட்ட மாதிரி விவசாய குடும்பத்துல ஒரு விவசாய சார்ந்த மண்ணு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கணிப்பு எனக்கு இருக்கு. விவசாயமா? அதுதான் அந்த கணிப்பு இருக்கு. அதாவது உரம் போட்டதுனால இன்னைக்கு விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும்போது இவ்வளவு கெமிக்கல்கள் உள்ள போகும்போது கண்டிப்பா மண் பாதிக்குங்கிறது யதார்த்த. எந்த கெமிக்கல் உள்ள போகுது? எந்த கெமிக்கல் உள்ள போகுது? இந்த எரிகாற்று, ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன், இப்படி வரிசையா அடுக்கிக்கிட்டே போகலாம். மீத்தேன்லாம் இங்கே எடுக்கலாமா? மீத்தேன்கிறது எந்த இடத்துலையும் எடுக்கலை.
புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீத்தேன் திட்டம், மீத்தேன் என்பது எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது என்று அம்மா அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். திமுகவில் தான் அதை எது மீத்தேனுக்காக கழுத்து போட்டாங்க. மீத்தேனுக்கு ஏன் வேண்டாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை அன்றைக்கு எடுத்தாங்க. அதாவது நீங்கள் கவனிக்கணும், ஆக்சிஜன்கிறது வேற, கார்பன் டை ஆக்சைடுங்கிறது வேற. கார்பன்கிறது வேற. ஒவ்வொரு எத்தனையோ பூமியில் எத்தனையோ கெமிக்கல் இருக்குது. அயனும் பூமியில் தான், இரும்பும் பூமியிலாம் இருக்குது, மெக்னீசியமும் பூமியிலாம் இருக்குது, ஸ்டீலும் பூமியிலாம் இருக்குது, எல்லாமே பூமியில் தான், அம்மோனியமும் பூமியிலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் 50 வருஷமாக எங்கள் மாவட்டத்தில் திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த போராட்டத்தையும் அந்த மக்கள், அந்த நாகப்பட்டினம் திருவாரூர் மக்கள் பண்ணதில்லை. அதுதான் அன்னைக்கு கேட்காதவங்க இன்னைக்கும் கேட்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. ஜனநாயகத்துல எல்லாருக்குமே தன்னுடைய இல்லை, என்ன பாதிப்புன்னு கேட்குறேன். பாதிப்பு ஏற்பட்டுச்சு. குடிதண்ணீரே அங்க வேதிப்பொருளா மாறி சொல்றாங்க. 2500 அடிக்கு கீழே போய் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு பைப் லைன் போட்டு போகுது. அது என்ன குளமாவாக்கி விட்டுறாங்க, ஏரியாவா கட்டி வச்சிருக்காங்க. அந்த எரிகாற்று குழாய் வெடிக்குது, ஏரியாவா வச்சிருக்காங்க. இல்ல அந்த எரிகாற்று குழாய் வெடிக்கிற இடத்துல ஆக்சிடென்ட்ங்கிறது இல்ல அது ஆக்சிடென்ட் எல்லாத்துலயுமே இருக்கும். ஆனா அந்த இடத்துல அது பற்றி எரியும் பொழுது ஒரு பதட்டம், பயம் எல்லாருக்குமே வரும்ல. தன்னுடைய வேளாண்மை நிலம் பக்கத்துல இருக்கு, வீடுங்க பக்கத்துல இருக்குங்கிற ஒரு பதட்டம் இருக்குல்ல. அது என்ன எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? இது எரிமலையாது இல்ல. அது ஒரு நேரம் குழாய் உடைச்சிக்கிடுச்சுன்னா அதை பற்ற வைக்கிறதுக்கு அடைக்கிறதுக்கு விட்டுருந்தீங்கன்னா வெளியே தெரியாமல் அடைச்சிட்டு போயிருப்பாங்க. அதை மறைச்சிக்கிட்டாங்க, உள்ளரையே யாரும் வராமல். ஓஎன்ஜிசி அதிகாரிகள் யாரும் உள்ளரே வராமல் அது எரியட்டும், படம் எடுக்கட்டும் அப்படின்னு மறைச்சிக்கிட்டாங்க. மறைக்கலைன்னா 5 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அந்த மக்களுக்கான இழப்பீடுல இருந்து எல்லாமே ஒரு கேள்விக்குறியா தானே இருக்கு. ஒரு பிரச்சனைன்னு நாளைக்கு வரும் பொழுது, இந்த ஒரு விபத்தே நடந்தா கூட அந்த இழப்பீடை யார் தர போறாங்கிறதுல இருந்து எல்லாமே பிரச்சனை கிடையாது. தப்பான கருத்து. எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் உடனடியாக வருவாய்த்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து செல்லுகிறார்கள். என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்த நடவடிக்கையை, என்ன பரிகாரம் காண வேண்டுமோ அந்த பரிகாரத்தை இருந்த இடத்திலிருந்தே அரசுக்கு தெரிவிக்கிறார்கள். அடுத்த நிமிஷமே முதலமைச்சர் அதற்கான பரிகாரத்தை காணுகிறார். இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய யதார்த்தமான ஒன்று. அந்த சுற்றுப்பகுதியில் தண்ணீர் குறித்து சோதனை செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு நேற்றைக்கு ஓஎன்ஜிசி அதிகாரிகள் அப்படியான சோதனைகள் எதுவும் செய்யப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி ஒரு சோதனை தேவையில்லைம்மா. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, 2500 அடிக்கு கீழே போய் பைப்லைன் போட்டு எடுத்துகிட்டு வெளியில் எந்த விதமான கசிவும் ஏற்படாமல் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அங்கே ஒன்றும் பம்ப் பண்ணி வெளியில் கொண்டாந்து காற்றில் கலக்க வைத்து எல்லாம் எடுக்கிறது கிடையாது. அது என்ன நடக்குதுன்னே தெரியாது. பூமிக்கு அடியிலேயே எல்லாம் முடிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிற போது அடுத்த ஸ்பாட்டில் இருக்கிற தண்ணிக்கு வேலை கிடையாது. டெல்டா விவசாயிகள் வேளாண் பாதுகாப்பு மண்டலமா அறிவிங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த பகுதியில். ஏன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நாம் உடனே யோசிக்கணும்னா, கெயில் எரிகாற்று திட்டம் வந்த பொழுது அந்த கோவை, திருப்பூர் 7 மாவட்ட விவசாயிகள் அதை எதிர்க்கும் பொழுது அதை மாற்று திட்டத்திற்கும் மாற்று பாதைக்கும் தமிழக அரசு முன்முடிவு எடுத்ததா இருக்கட்டும், நீதிமன்றத்தில் வழக்க சந்திச்சது எல்லாமே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செய்தார் ஜெயலலிதா. அப்ப அதே மாதிரி இதையும் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் இல்லை. நான் என்ன உங்களை கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இந்த ONGCல மூலமாக எடுக்கக்கூடிய இந்த ஆழ்குழாய் மூலமாக எடுக்கப்படுகிற எரிபொருள் திட்டத்தை கைவிட்டு விடுவோமா? அது மக்களுக்கான கைவிட்டு விடுவோமா? இல்ல, கதிராமங்கலம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத சார்ந்துதான் நாம யோசிக்கணும். வளர்ச்சிங்கிறது யாருக்கான வளர்ச்சியாக இல்ல. கதிராமங்கலத்தில் வர்றதுதான் நாளைக்கு இன்னொரு மங்கலத்திலையும் வரப்போகுது. அப்போ இன்னொரு மங்கலத்தில் வர்றபோது இந்தியா பூராவும் அதான் வரப்போகுது. நிறுத்திடுவோமா? அப்படியே இதே போன்று வேறு ஒரு கட்சி இப்படியான ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்தா அது மக்களுக்கு பாதிப்புன்னு நீங்கள் எதிர்க்கும் பொழுது, இப்போது மட்டும் இந்த வளர்ச்சிக்காக இந்த திட்டங்கள் தேவைன்னு எப்படி வாதிட முடியும்? எந்த திட்டத்தை நாங்க மறுத்தோம்? மீத்தேன் திட்டம் திமுக கொண்டு வந்தது. அதனை மீத்தேன் எடுக்கப்பட்டால் நிலத்தடி நீரினுடைய நிலைமை மாறும் அப்படிங்கிற கருத்துல தான் மீத்தேனை வேண்டான்னு சொன்னாங்க. இது எண்ணெய் கிணறை பத்தி, எண்ணெய் எடுக்கிறத பத்தி பிரச்சனை இல்லையே. கார்பன் அந்த கூட்டு குழுமங்கள்ல, வேதி குடும்பங்கள்ல ஒண்ணுதானே மீத்தேனும்? கிடையாது. அதாவது பூமிக்கு அடியில் பல ஆயிரம் அடி ஆழத்தில்
நம்ம மண்ணுக்கு மேலே பார்க்குறோம் இல்லையா, கரையான் புத்து, அந்த மாதிரி கரையான் புத்து போல அங்கே வந்து அந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த உயிரினங்கள், மரங்கள் இவையெல்லாம் வந்து மக்கி அது பல வாயுவாக மாறி ரசாயன கலவை மாறி அங்கே அது அப்படியே சேமிக்கப்பட்டு இருக்குது. அதை நேரடியாக போய் அப்படியே உறிஞ்சி எடுத்துகிட்டு வர்றாங்க, அவ்வளவுதான். அதில் எங்கே இருக்குது விஷவாயு? விஷவாயு இருந்ததுன்னா நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லையும் நாங்களாம் செத்துருக்கணுமே. கண்டிப்பா. நீங்க அந்த ஊர்ல இருந்து சொல்றீங்க. அதிமுகவுடைய 2 அணிகள் இணைப்பு எப்போது? அவசியமே இல்லை. முயற்சித்தோம், அது தள்ளி போனது, பரவாயில்லை என்று விட்டுவிட்டோம். எங்களுக்கு இனி அவசியம் இல்லை. இணைப்பு வந்தால் வரவேற்போம். அப்ப இரட்டை இலை? இரட்டை இலை தானாக எங்களுக்கு வந்து சேரும். 2 பக்கமும் வந்து அஃபிடவிட்டுகளாக கொண்டு போய் லாரி லாரியாக கொடுக்குறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து இதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு நாள் வேணும்னு கேட்குறாங்க. இன்னும் அவங்களாலேயே முடிவெடுக்க முடியல. இப்படி இருக்க நேரத்தில் எப்படி இரட்டை இலையை மீட்பீர்கள்? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதே பிரச்சனை வந்தபோது அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் முக்கிய பதவிகளில் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையை வைத்துத்தான் அன்றைக்கு சைக்கிள் சின்னம் வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எது வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்துருக்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு. இப்போ நான் வந்து வரகுமா இப்போ எங்களுடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50,000 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேர்வு செய்யப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 32,000 அளவுக்கு கையொப்பம் பெற்று நாங்கள் கொடுத்துருக்குறோம். எப்படி கொடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு அம்மா தேர்தல் நடத்திய போது வழங்கப்பட்ட வெற்றி படிவம், அந்த ஒரிஜினல் வெற்றி படிவத்தை அதை வைத்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வாங்கியிருக்கிற அபிடவிட்டில் யார் யார் எடுக்கலாம் வாங்கியிருக்கிறோமோ அதையும் இணைத்திருக்கிறோம். ஓஎஸ் மணியனுக்கு வாங்கியிருந்தால் ஓஎஸ் மணியனுடைய ஐடென்டி கார்டை ஜெராக்ஸ் எடுத்து அதில் வைத்திருக்கிறோம். ஆக இந்த மாதிரி ப்ரூஃப் வச்சுருக்கிறோம். யாருக்கு வேணாலும் இப்போ நான் வந்து 32,000 கொடுத்துருக்கேன்னு சொன்னால் அதில் இண்டெக்ஸ் இருக்குது. அந்த இண்டெக்ஸில் ஏதோ ஒன்று எடுத்தாக்க எந்த வால்யூம் எந்த நம்பர் டக்குன்னு ஒரு செகண்டில் எடுத்துடலாம், வெரிஃபை பண்ணிடலாம். நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி சான்றுகள் சரியாக இருக்கலாம், உறுப்பினர்கள் சரியாக இருக்கலாம், இது எல்லாமே நிரூபிக்கப்படலாம். ஆனால் 2 அணியும் சேர்ந்தாதான் ரெட்டலை, அந்த 2 இலையும் சேரணுங்கிறது தானே இப்போ பிரச்சனையே. அதாவது 2 இலையும் சேரலை, 2 இலையும் தனித்தனியாக தான் இருக்குது. ஒரு இலை மேலேயும் ஒரு இலை கீழையும் தான் இருக்க வேண்டிய 2 இலையும் ஒரு காம்புலேருந்து வரல. ஒரு தண்டில் ஒரு இலை மேலே ஒரு இலை கீழே தான் இருக்குது. அதனால் தப்பு இல்லை, பாதகம் இல்லை. அந்த இலையை இல்லைங்கிறது தானே இப்போ பிரச்சனையாக. வாங்கிடுவோம், இலையை வாங்கிடுவோம். ரெட்டாலை எங்களுக்கு தான் கொடுத்து ஆகணும், மெரிட்டுபடி எங்களுக்கு தான் கொடுத்தாகணும். சரி, இலையை மீட்டதற்கு பிறகுதான், அந்த இலை வந்த பிறகுதான் உள்ளாட்சி தேர்தலா? உள்ளாட்சி தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தமே, இரட்டலைக்கும் உள்ளாட்சி தேர்தலுக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் வந்து பல்வேறு காலங்களில் பல்வேறு நேரங்களில் பல்வேறு சங்கடமான சூழ்நிலையில் இருந்த போதெல்லாம் கூட உள்ளாட்சி தேர்தலை நாங்களும் சந்தித்திருக்கிறோம். இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. 96 விட எங்களுக்கு ஒரு பரிசோதனையான காலம் வரப்போவது இல்லை, நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதனால் எதற்காகவும் உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. தேர்தல் நடத்த வேண்டும் என்று தான் நாங்கள் அறிவித்தோம். நீதிமன்றத்திற்கு போய் தடையாணை பெற்றது திமுக. அந்த தடையாணை நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது, வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. இப்போது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு இரட்டை இலை பெறுவதற்காகத்தான் தள்ளி போடுகிறீர்கள் என்று அதே திமுக வைக்கிற குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கொள்வது? திமுக பாராட்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள், குற்றம் சொல்லதான் செய்வார்கள். அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க தானே கோர்ட்டுக்கு போய் தடையாணை பெற்றார்கள், நாங்களாக போனோம். நாங்கள் தான் தேர்தல் அறிவித்தோமே. அவங்க தடையாணை பெற்றார்கள். எந்த நோக்கத்திற்காக தடையாணை பெற்றார்களோ அந்த நோக்கத்திற்காக, அந்த நோக்கத்தை முழுமையாக சட்டபூர்வமாக பின்னொரு காலத்தில் நீதிமன்றங்களை கேள்வி கேட்காத வகையில் நாங்கள் அதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக இப்போ சரி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான அவகாசம் தான் போய்கொண்டிருக்கிறது. நீதிமன்றமே ஒரு காலகட்டத்தில் எப்போது என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவங்களே தடை போடுவாங்க, அவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க, அவங்களே நடத்த சொல்லுவாங்க. இது என்ன தேர்தல் நடத்துறதுன்னா சும்மா விட்ட, இது என்ன 234 தொகுதியாது? எத்தனை மாநகராட்சி, எத்தனை நகராட்சி, எத்தனை பேரூராட்சி, எத்தனை ஊராட்சி, எத்தனை வார்டு, எத்தனை என்ன தேர்தல் அது? நீங்கள் கொண்டு வந்த ரிசர்வேஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் சரி பண்ணணுமா வேண்டாமா? சரி பண்ணுறோம்.
பொறுத்துருங்க. ஊராட்சி அமைப்புகள்ல 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு அறிவிச்சது என்றைக்கு உள்ளாட்சி தேர்தல் நடந்தாலும் அது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். அப்படிதான் நாங்கள் வேட்பாளர்களே அறிவித்தோம். தேர்தல் நடைமுறையிலே அப்படி தான் வந்துச்சு. கண்டிப்பாக நடக்கும். ஓபிஎஸ் அவர்கள் தனியாக பிரிந்து போகும் பொழுது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். குடும்ப ஆட்சி இங்கே நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். அதன் பிறகு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தின் போது கைதாகும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது? வாரிசு அரசியலுக்கோ குடும்ப ஆட்சிக்கோ இங்கே இடம் கிடையாது, அதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றார். யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அமைச்சர்கள் ஜெயக்குமார் அவர்கள் எல்லாருமே சொன்னாங்க, குடும்ப ஆட்சிக்கு இங்கே ஒருபோதும் இடமில்லை, நாங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. இப்போது என்ன சொல்லப்படுகிறது? அவர் மீண்டும் சிறையிலிருந்து திரும்பி வந்த பிறகு இப்போது 30-35 எம்எல்ஏக்கள் அவரை போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதல்வர் இப்பொழுது பேசாமல் இருக்கிறார். இது யாருடைய ஆட்சி, எப்படியான ஆட்சி நடைபெறுகிறது என்ற அர்த்தம்? ஆட்சி அதிமுக ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி நடக்குது. அதில் என்ன சந்தேகம்? இல்ல, குடும்ப ஆட்சி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து இப்ப பார்க்கப்படுது? குடும்ப அரசியல், வாரிசு அரசியல் இப்ப அனுமதிக்கப்படுதா அதிமுக? அது இந்த கேள்விக்கு ரொம்ப நீளமாக பதில் சொல்லணும். குடும்ப ஆட்சி அப்படின்னு பேசுகிறத பற்றி ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் குடும்ப ஆட்சின்னாங்களோ அவங்கெல்லாம் தான் குடும்ப ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுகவில் குடும்ப ஆட்சி என்பது கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது, புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு வாரிசு இல்லை. ஆக வாரிசே இல்லாத தலைவர்கள் வாழ்ந்த காலம்தான் வரலாற்றில் மிகப்பெரிய சரித்திரம் படைத்திருக்கிற காலம். அதுபோல் காமராஜருக்கு வாரிசு இல்லை, அவருடைய ஆட்சி காலம் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற காலம். ஆக எங்களுடைய கட்சி ஆட்சி என்பது வாரிசே இல்லாமல் வந்திருக்கிற ஆட்சி, வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி. இப்போதும் வாரிசு அரசியல் அப்படிங்கிறது குடும்ப அரசியலுடைய ஒரு நீட்சியாக தான் பார்க்க முடியுது. இப்போதும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தலையீடு இந்த ஆட்சியில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எங்க இருக்கு சொல்லுங்களேன், யாருன்னு சொல்லுங்களேன். குடும்ப ஆட்சி தான் இங்கு நடைபெறுகிறதுன்னு நடராஜன் அவர்கள் மேடையில பொதுவா சொன்னார். அவர் வெளிப்படையா பொதுமக்கள் கிட்ட சொன்னார். அவர் சொன்னா அவர் கருத்தா இருக்கும். எங்களுடைய கருத்தை என்னை பொறுத்தவரை குடும்ப ஆட்சி என்பதற்கான பேச்சுக்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடமில்லை. அப்படி என்றால் இப்பொழுது டிடிவி தினகரன் அவர்களை போய் இப்போ 30 எம்எல்ஏக்கள் சந்தித்தார்கள். அது குறித்து முதலமைச்சர் என்ன மாதிரியான ஒரு பார்வை வைத்திருக்கிறார்? நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். போய் டிடிவி தினகரனை சந்திச்சுட்டு எல்லாரும் வெளியில் நான் டிடிவி தினகரன் முதலமைச்சராகணும், டிடிவி தினகரன் பொதுச்செயலாளராகணும், டிடிவி தினகரன் அதிமுக தலைவராகணும், அதுக்கு தான் எங்களுடைய ஆதரவு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? வீட்டுக்கு போயிட்டு அவர் டெல்லியில் இருந்துட்டு வந்திருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு வர்றாங்க, ஒரு கர்டிசிக்கு மரியாதைக்கு பார்த்துட்டு வர்றாங்க. பார்த்துட்டு அதுக்கு பேர் கோஷ்டின்னா பேர்? அவரே தான் சொல்கிறாரு, எடப்பாடி அரசு நல்ல ஆட்சி நடத்துது, ஆட்சி தொடரும், இல்லை எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோன்னு அவர் சொல்கிறாரு. இதில் எங்கே இருக்குது கோஷ்டி? இதைத்தான் ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறார். இங்கே குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது அப்படிங்கிறத சொல்லி தான் இதுவரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை குழுவை கலைச்சதுலேருந்து எல்லாத்திற்கும் இன்னும் இணைப்புக்கு தயாராகாமல் இருப்பதற்கு காரணமாக அவர் அதை தானே சொல்கிறாரு. எப்போ சொல்லியிருக்கணும் ஓபிஎஸ்ன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கருத்தை அப்படி உண்மைன்னு வச்சுக்கிட்டா எப்போ சொல்லியிருக்கணும் ஓபிஎஸ் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்போ சொல்லியிருக்கணும்? இன்னைக்காங்கிற அவர் எப்போ சொல்லியிருக்கணும், ஆனால் அவர் இப்போ சொல்கிறதுக்கான காரணம் என்னங்கிறத நீங்களே சொல்லுங்கள். சுயநலம் தான், வேற என்ன? சுயநலம் பறி போய்விட்டது என்ற காரணத்தினால இன்னைக்கு புலம்புறாரு. ஒரு பக்கம் அவர் சுயநலத்துக்காக எடுத்த முடிவு அது அப்படின்னு சொன்னாலும், அவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அல்லது அவர் வைத்திருக்கக்கூடிய அவர் கேட்கிற நிபந்தனைகள் அப்படிங்கிறது பரிசீலனைக்கு உட்படுத்தக்கூடியதா இல்லையா? முதல்வர் அவர்கள், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்து விசாரணை வேணும்னு கேட்கிறாரு. இது கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைங்கிறது பழமொழி. அம்மா ஒரு மாபெரும் மக்கள் சக்தி மிக்க தலைவர். இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு எங்களுடைய அம்மா பெத்த தாய் ஒரு பக்கம் இருந்தாலும், எங்களையெல்லாம் பெறாத ஒரு தாயாக, நாங்கள் வணங்குகிற தெய்வமாக நாங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை மதித்தோம்.
நாங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய காலிலே விழுந்து வணங்கினால் எங்களுக்கு அது மோட்சமாக நாங்கள் கருதினோம். பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், விமர்சகர்கள் எவ்வளவோ விமர்சனங்கள் செய்தார்கள். காலிலே விழுகிறார்கள் பாருங்கள் என்று. அன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் விழக்கூடாது என்றுதான் எங்களை கண்டிப்பார்கள், கடுமையாக பேசுவார்கள். ஆனாலும் நாங்கள் கேட்பதில்லை. அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கினால் அது எங்களுக்கு மோட்சமாக நாங்கள் கருதினோம். அது மிகப்பெரிய புண்ணியமாக கருதினோம். அது ஒரு மரியாதையாக கருதினோம். இப்படியெல்லாம் நாங்கள் தெய்வமாக பார்த்த அந்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் யார் அவர்களை தொட்டுவிட முடியும்? யார் அவருடைய மரணத்தை முடிவு செய்துவிட முடியும்? இது எண்ணி பார்க்கிற, நினைத்து பார்க்கிற ஒரு காரியமா? வார ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, முடியுமா? யார் வைத்தியம் பார்த்தது? அப்போலோ மருத்துவமனை. யார் வைத்தியம் பார்த்தது? எய்ம்ஸ் டாக்டர்கள், சிங்கப்பூர் டாக்டர்கள், லண்டன் டாக்டர், இவ்வளோ பேரும் வந்து வைத்தியம் பார்த்துருக்குறாங்க. நீங்கள் அதில் போய் குற்றம் சொன்னீங்கன்னா ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தை அவமானப்படுத்துவதாக நான் கருதுகிறேன். பாஜக தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஆனால் நீங்கள் எத்தனை அணியாக இருந்தாலும் ஆதரவுன்னு வரும்பொழுது குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு எல்லோரும் ஆதரவை அளிக்கிறீர்கள். ஆனால் பாஜக தொடர்ந்து இங்கே குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது, ஊழல் ஆட்சி நடைபெறுகிறது என்ற விமர்சனத்தை வைக்கிறார்கள். அவங்க கட்சி வேற, எங்க கட்சி வேற. திமுக, காங்கிரஸ், அதிமுக அழிந்து விட்டதுன்னு ஒரு படி கூட போய் சொல்றாங்க. அது என்ன வேணாலும் அவங்க சொல்லட்டும், நாங்கள் அதுக்கு பதில் சொல்கிறோம். காங்கிரஸும் திமுகவும் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கிறாங்க, நாங்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கிறோம். இதுதான் தொட்டு தொட்டு நடக்கக்கூடியது. திமுக ஆதரிக்கிற வேட்பாளரை போய் நாங்கள் ஆதரிக்க முடியாது. நாங்கள் ஒரு வேட்பாளரை ஆதரிக்கிறோம். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நம்முடைய கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னான்னு கேட்டிங்கன்னா, கட்டுண்டு வாழ்வோம், பிரிவினை நாடவும், சமநிலையில் இணைவோம் என்று சொன்னார். அதை விட இன்னொன்று ஒருபடி மேலே போய் புரட்சித் தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் எவ்வளோ பெரிய தலைவர். மத்தியில் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த ஆட்சியோடு ஒத்து போய் சமரசம் செய்து கொண்டு இணக்கமாக நடந்து கொள்வது தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இதற்கு நேர்முரணான ஒரு பாணியை தானே அவர் கையாண்டார். அன்னதான் அண்ணா சொன்ன மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருந்தாலும் கூட, ஆனால் இங்கே பார்க்கக்கூடிய அளவில் நேர்முரணா தானே ஜெயலலிதா அவர்கள் நிறைய முடிவுகளை தமிழகம் சார்ந்து, தமிழக மக்கள் சார்ந்து எடுத்திருக்கிறார்களே. சரி, அப்போ அதையே தொடர்ந்து எடுப்போங்கிறீங்களா? சொல்லுங்க. இல்ல, அதுதானே நீங்கள் குறிப்பிடக்கூடிய அவர் வகுத்து விட்ட வழியில் தான் இங்கே ஆட்சி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அதற்கு நேர் முரணா இருக்கு இல்லையா? அப்படி இல்லைம்மா. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 89 தலைமையேற்றார்கள். தலைவர் இறந்ததுக்கு 24/12/87 தலைவர் இறந்தார். அதுக்கு பிறகு அம்மா தலைமையேற்றார்கள். தலைமையேற்றதற்கு பின்னால் அம்மா எடுத்துக்கொண்ட, அம்மா வகுத்து தந்த, அம்மா அவர்கள் கையாண்ட கொள்கையிலேயே எத்தனையோ கொள்கைகளில் மாற்றங்களையும் திருத்தங்களையும் செய்து மாறி வந்திருக்கிறார்கள். ஒரே பாதையில் போக முடியாது. அரசியல் பாதை என்பது ஒரே பாதை அல்ல. மக்களுடைய எண்ணங்களுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப, கால சூழ்நிலைக்கு ஏற்ப பாதையை மாற்றிக்கொள்வதுதான் அரசியல். இல்லை ஒரே பாதையிலேயே போக வேண்டும் என்று சொன்னால் அது அரசியல் அல்ல. அன்னைக்கு போராடல, இன்னைக்கு போராடுறாங்கிறது அவங்களுடைய காலத்தின் கட்டாயமாக இருக்கலாம். எதற்காக என்பதுதான் கேள்வி. ஏன் போராட்டம், எதற்காக போராட்டம் என்பதுதான் கேள்வி. என்ன நடந்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. போராட வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. என்ன நடந்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. அப்ப காலத்தின் கட்டாயத்திற்காக இன்றைய காலத்திற்கேற்ப அதிமுக தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டது, கொள்கையை மாற்றிக்கொண்டது என்ற அர்த்தமா? தேவைக்கு ஏற்பவும், மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவும், கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அரசியல் சாசன சட்டமே இன்றைக்கு 100 தடவைக்கு மேலாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே மாற்றம் காணுவதுதான் அரசியல். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இங்கிருந்து கொண்டேதான் எல்லாத்தையும் சாதித்தார். இன்னொன்று, அவரை பார்க்க பிரதமர் வேட்பாளர் வீட்டுக்கு வரக்கூடிய இடத்தில் தான் அவருடைய அரசியல் களம் இருந்தது. ஆனால் இப்போது இங்கிருந்து எல்லாவற்றிற்கும் அங்க போவது அப்படிங்கிற இந்த வித்தியாசமையாவது உணரப்படுகிறதா இல்லையா? அதாவது ஓப்பனாக நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பலை.
வேறு கேள்விக்கு போக. எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுற மாதிரி இங்க வந்து ஒரு மறு தேர்தல் நடைபெறணும், ஜனநாயக முறைப்படி நடைபெறணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன், என்ன அவசரம், என்ன தேவை? தொடர்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள், அது எதுக்கு? கூவத்தூரில் அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோக்கள்ல ஆரம்பிச்சு இது வந்து அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் தரப்பிற்கு போன எம்எல்ஏக்கள் வெளியே கொடுத்த அவர்கள் கொடுத்த பேட்டிகள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக இன்னொரு தேர்தலை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இது நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் ஒரு தேர்தல் நடக்குமா? நீங்கள் எப்போ ரோட்டில் போகிறவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு தேர்தல் நடத்த முடியுமா நாட்டில்? அதுக்கு பேர் அரசியல் சாசன சட்டம்னு பேரா? ரோட்டில் போகிறவர்களும் டீ கடையில் பேசுகிறவங்களும் பிரச்சனை இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு, அல்லது வந்து கமலஹாசன், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி கமலஹாசன் போன்றவர்கள். எதிர்க்கட்சி தலைவர் வந்து 1,76,000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு வெளியே சொன்னபோது கட்சியை கலைச்சிருக்கணும். கட்சியை கலைச்சி விட்டு மறுபடியும் கட்சி கழிச்சிருந்தாருன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நாங்களும் கேட்க வேண்டியது தான், எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறது கேட்க வேண்டியது தான். கலைஞர் டிவிக்கு 250 கோடி பணம் வருது. அன்னைக்கு குற்றம் சொன்ன போது பாவம் அந்த அம்மாவை வயசான காலத்தில் கூப்பிட்டாங்க டெல்லிக்கு. அந்த நேரத்தில் அவர் கட்சியை கழிச்சு விட்டு நாங்கள் வந்து ஊழல் சொல்லிட்டாங்க என் மேலே, நாங்கள் வந்து நெருப்பில் இறங்கி வெளியே வர்றோம் அப்படின்னு போயிருந்தாருன்னா அவர் சொல்கிறத நாங்கள் கேட்க வேண்டியது தான். என்ன சொல்கிறீங்க? இங்கேயும் அதே போன்ற ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து இப்போ இந்த குட்கா ஊழல் குற்றச்சாட்டாக இருக்கட்டும், தலைமை செயலகத்தில் சோதனை நடந்ததாக இருக்கட்டும், அல்லது வந்து அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை நடைபெற்றதாக இருக்கட்டும், இங்கும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. விஜயபாஸ்கர் வீட்டில் சோதனை போட்டு என்ன எடுத்தாங்க? எதையுமே எடுக்கலையே, எதுவுமே எடுக்கலையே. எடுத்திருந்தா சொல்லுங்கள். அதாவது எடுத்தாங்களா இல்லையாங்கிறத தாண்டி அப்படியான குற்றச்சாட்டுகள் இல்லை அப்படியான ஒரு சோதனைக்கான அடித்தளம் எங்கிருந்து வந்தது, அதற்கான இது எங்கிருந்து வந்தது? தேர்தல் ஆணையமே இன்னொரு பக்கம் வந்து முதல்வர் மேல வழக்கு பதிவு செய்ய சொல்லுது. இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து ஊழல் நடைபெறுகிறது அப்படின்னு வைக்கிற விமர்சனத்துக்கு ஏன் வாய்ப்பு இருக்கு? அதாவதுமா, காக்கா வந்து காக்கான்னு தான் சத்தம் போடும், அரசியல்வாதி ஊழல் ஊழல்னு தான் பேசுவாங்க. ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சி வந்து குற்றம் சொல்லலைன்னா தூக்கமே வராது. அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கம் வரணும்னா 2 தடவை ஊழல் ஊழல்னு கத்துனா தான் தூக்கம் வரும். அதுதான் நடக்குது. மக்களுடைய கல யதார்த்த பிரச்சனைகளை இப்போதைய அரசு எவ்வளவு உள் வாங்கியிருக்கு, இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அது எங்கேயாவது வெளிப்பட்டுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மக்களுடைய அடிப்படை அன்றாட பிரச்சனைகள், நீங்க குறிப்பிட்ட அந்த குடிநீர்ல ஆரம்பிச்சு, ஏதாவது ரேஷன் கடைகள்ல பொருட்கள் கிடைப்பதில் ஆரம்பிச்சு எல்லாவற்றிலும் தினமும் எங்காவது ஒரு போராட்டம் தமிழகத்துல நடந்து கொண்டே இருக்கு. இதை தமிழக அரசு மக்கள் நலன் சார்ந்து உள்வாங்கியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. என்ன போராட்டம் நாட்டில் வந்து நடந்துட்டு என்ன சர்க்கார் பார்க்கலன்னு நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை, போராட்டம் பண்ணாலே ஃபேஷன் அப்படிங்கிறாருல்ல முதலமைச்சர். ஆமாம்மா, அப்படி தான் நடக்குது. இப்போது ஒரு சாலை மறியல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல காவல்துறைக்கு தகவல் கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த சம்பவம் நடக்குது, இந்த சம்பவத்தை வந்து நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்க தவறிட்டீங்க, அதனால் 3 நாள் டைம் தர்றோம், இல்லை 2 நாள் டைம் தர்றோம், நாங்கள் சாலை மறியல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதுக்கு மேல் அதிகாரிகள் ஆர்டிஓவோ டிஆர்ஓவோ கலெக்டரோ வந்து அதை பேசி அதை என்னென்னு செட்டில் பண்ணி முடிப்பாங்க. இது பழக்கம், இதுதான் சட்டம். ஆனால் இப்போது டேப்பில் தண்ணி வரலையா, உட்கார் ரோட்டில் டேப்பில் தண்ணி வராதுக்கு என்ன காரணம்? அடுத்த ஊரில் வெட்டி விட்டுருப்பான், கரண்ட்டுக்கு லைன் எடுக்க போகிறேன்ட்டு போஸ்ட்டு போடுறதுக்கு போயிருப்பான், கீழே இருந்த பைப்பு தெரியாமல் வெட்டியிருப்பான், அங்கே தண்ணி பிச்சுக்கிட்டு போவோம். அதை அடைக்கிறதுக்கு அதிகாரிகள் வந்து தானே அடைக்கணும், அதுக்கான டெக்னீஷியன் வந்து தானே அடைக்கணும். அந்த டயத்துக்கு தீர்ப்பு வந்தவுடன் ஜெயலலிதா அவர்களுக்கு கைது நடவடிக்கைக்கு முன்பே அதிமுக தொண்டர்கள் சாலையில் வந்து உட்கார்ந்தார்கள். அப்போதும் இதே போன்ற அனுமதி பெறப்பட்டதா? நான் சொன்னது சட்டப்படி இதுதான் நியாயம். புரியுதா உங்களுக்கு? இது வந்து எமோஷனான ஒரு சம்பவம். அது இந்த எமோஷனில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், புரட்சித்தலைவர் அம்மாவுடைய காலமாக இருக்கட்டும், அதிமுக தொண்டர்கள் தேவையில்லாமல் சாலைக்கோ போராட்ட களத்திற்கோ வரமாட்டார்கள். நாங்கள் எங்களுடைய தலைவர்கள் எங்களை வளர்த்த விதம் அது மாதிரி. இது வந்து தூண்டி விடுகிற அரசியலை புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் செய்யவே மாட்டார்கள். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோமா, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம், திருவாரூர் மாவட்டமும் நாகப்பட்டினம் மாவட்டமும் அப்போ ஒன்றா இருந்துச்சு,
நான் மாவட்ட செயலாளர் இருக்கிறேன். நீடாமங்கலம் ஒன்றியத்தில் ஒரு விவசாய கூலி தொழிலாளி, அவர் வலங்கைமான் வலங்கைமான் பக்கத்தில், அது ஊர் பேர் மறந்துட்டேன், காவல் நிலையத்தில் வந்து விசாரணை கைதியாக போன இடத்துல இறந்து விட்டார். அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொண்டாந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அதிகாரிகளே முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ நாங்கள் போய் மறைச்சிட்டோம். நீதி வேணும், நியாயம், இறந்தவருக்கு நியாயம் வேணும், நீங்கள் புதைக்கக்கூடாது, அடக்கம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அம்மா எங்கள் லைனில் வர்றாங்க, என் ஃபோனில் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, மணியன் நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷனை கொடுத்துருங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை ரோட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து மறைக்கிறது வந்து தப்பு, அதனால் வந்து மற்றவங்களுக்கு வந்து நோய் வர்றதுக்கு வாய்ப்பு வரும், அதனால் வந்து அடக்கம் பண்ணுறது விட்டுடுங்க, நீங்கள் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுங்க, நடவடிக்கை சட்டப்படி பார்த்துக்குவோம். இது அம்மா சொன்னது, அங்கே விட்டுட்டோம். அப்படித்தானே மக்களும் உணர்ச்சி வசப்பட்டு இப்போ வர்றாங்க, சாலை மறியலோ அல்லது ஏதோ ஒரு போராட்ட வடிவத்தை எடுக்கிறாங்க. அந்த போராட்ட வடிவத்தில் காவல்துறை வந்து போராட்டக்காரர்களை, ஒரு பெண்ணை வந்து அறையிறாங்க. போராட்ட காலம்னாமா எதுக்காக போராட வர்றீங்கிறது இருக்குமா? உயிர் போகிற பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டுமா? இது ஒன்றுமில்லாத பிரச்சனைக்கு எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கும் வந்து ரோட்டை மறைக்க கூடாது. ரோட்டில் போகிறவங்க இல்லை, ரோட்டில் போகிறவங்களுடைய கதி என்ன? ரோட்டில் போகிறவங்களுடைய கதி என்ன? அவன் போக வேண்டிய தூரம் என்ன? என்ன பர்பஸுக்காக வருவான்? ஆஸ்பத்திரிக்கு பிள்ளைய தூக்கிட்டு போகிற அம்மா கூட அதில் இருக்கும் பஸ்ஸில். சாலை மறிச்சா நியாயமா? அதே தானே உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் சாலையை மதிக்கும் போதும் அதே மாதிரி மருத்துவமனைக்கு போறவங்க, உயிருக்கு போராடுறவங்க அன்றைக்கு ஒரு சாலை மறியல் பண்ணல, பாடியை வாங்கி வச்சுக்கிட்டோம். இந்த பாடி அடக்கம் பண்ண மாட்டோம், நீங்கள் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் அடக்கம் பண்ண மாட்டோம்னு பாடியை வாங்கி வச்சுக்கிட்டோம். ஆனா டாஸ்மாக் பிரச்சனை உயிர் பிரச்சனை இல்லையா? இன்றைக்கு டாஸ்மாகோட உயிர் பிரச்சனை இல்லையா? என்ன டாஸ்மாக்ல உயிர் பிரச்சனை? எவ்வளவு பேர் இதுவரை வந்து டாஸ்மாக்ல வந்து குடிச்சு உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் இந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா டாஸ்மாக் கடைகள் மூடுதல் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா முன்வைக்கப்பட்டது. முதல் பிரச்சாரத்துல முதல் வாக்குறுதியா அதை தான் வந்து மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கொடுத்தார். அந்த டாஸ்மாக் கடைகளை மூட போராடினா காவல்துறை வந்து பெண்களை அறைகிறது. மூடலையா? 3500 கடை மூடி இருக்கிறோம். அம்மா மூடினது 500, அதுக்கப்புறம் இவர் வந்து எடப்பாடியார் வந்து மூடினது 500, கோர்ட்டு சொல்லி மூடினது எல்லாம் 3500 கடை மூடி இருக்கிறோம். பைய தானே மூடணும். இந்த மூடனத்தில் பார்த்தீங்களா, தருமபுரியில் கெமிக்கல் மருந்து எடுத்து குடிக்கிறான், 4 பேர் சாவுறானே. இந்த மாதிரி சாவு வரக்கூடாதுன்னு தானே நாங்கள் வந்து டாஸ்மாக் கடை கொண்டு வந்தோம். அப்போ டாஸ்மாக் இருக்கும்போது இளச்சாராய சாவுகளை தடுக்கணுங்கிறதுக்காக உங்கள் நாகப்பட்டினத்திலேயே வந்து கள்ளச்சாராயம், பாக்கெட் சாராயங்கள் எல்லாம் வந்து காய்ச்சி கொடுக்கப்பட்டதையும் வந்து அதிகாரப்பூர்வமாக நிறைய பேர் வெளியிட்டிருக்கிறாங்க. அங்கிருந்தே தகவல்கள் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் இப்படியான ஒரு சம்பவம், டாஸ்மாக் கடையை மூடிக்கிட்டே வர்றீங்க நீங்க. அதை வந்து முதல்ல மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் செஞ்சாரு, எடப்பாடி அவர்கள் பொறுப்பேற்ற உடனும் முதல் கையெழுத்தை போடுறாரு. ஆனால் அதற்காக போராடுகிற மக்களை வந்து ஒடுக்கிறது மட்டும் இல்ல, அறைந்த அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது அப்படிங்கிறது அந்த காவல்துறையில் அந்த போலீஸாருக்குங்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளும்? சட்டமன்றத்திலேயே எங்களுடைய ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அழகாக பதில் சொன்னார். அதுக்கு சுடுகாட்டை தாண்டி கொண்டுகிட்டு போய் வச்சுருக்கிற கடையை போய் எதுக்கு உடைக்கணும், எதுக்கு பிரிக்கணும் சொல்லுங்கள், எதுக்கு உடைக்கணும், எதுக்கு பிரிக்கணும்? அதை அதுக்கு என்னன்னு கேட்க போகிற எம்எல்ஏ பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. நியாயம் அது? யார் செய்கிறது? ஒரு சிலர் தூண்டி விடுகிறார்கள். இது மக்கள் செய்கிறார்கள் என்று சொல்லாதீர்கள். இது இந்த டாஸ்மாக் கடையை பொறுத்த வரைக்கும் மக்கள் செய்கிறார்கள் என்கிற கருத்தை நாங்கள் ஏற்பதாக இல்லை. ஒரு சிலர் அதை தூண்டிவிட்டு மக்களை எழுப்பிவிட்டு அவர்கள் செய்கிறார்கள், அதற்கு பழியாகிறார்கள் சில பேர், அவ்வளவுதான். குண்டர் சட்டம் ஒரு மாணவி மீது பாயக்கூடிய அளவிற்கு அரசுக்கு என்ன கோபம்? மாணவி அவர் படிக்கணும், அவர் வாழ்க்கையை நல்ல பாதையில் அமைச்சுக்கணும், அதான் அதுக்கு பேர் தான் மாணவி வந்து தொடர்ந்து 6 வழக்குகளை சந்தித்து 7வது வழக்கை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறவங்களுக்கு பேர் மாணவின்னா சொல்கிறது. அரசியல் துண்டு பிரசுரங்கள் கொடுப்பதை மாணவர் போராட்டத்திலிருந்து திராவிட இயக்க சித்தாந்தத்திலிருந்து வந்த உங்களை போன்றவர்கள் வந்து படிக்க மட்டும் போதும், அரசியல் தேவையில்லைன்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்கொள்வது? உங்களை எத்தனை தடவை கைது பண்ணியிருக்காங்க? நீங்கள் எத்தனை போராட்டத்துக்கு போயிருக்கிறீங்க? நீங்களும் மாணவியாக இருந்து வந்தவர் தான். எத்தனை போராட்டங்களுக்கு போனீங்க? எத்தனை தடவை கைது பண்ணியிருக்காங்க அரசு? இல்லை,
பொதுவாக போராட்ட களத்துல வந்து அரசு கைது பண்றதுங்கிறது வேற, குண்டர் சட்டம் போடுறதுங்கிறது வேற. இன்னும் சொல்ல போனால் முதல்வர் சொல்கிறார், போராட்ட களத்தில் இது போன்று கிளர்ச்சியாக மக்களை தூண்டக்கூடியவர்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் அப்படிங்கிறார். இது வந்து ஒரு எச்சரிக்கையா இல்ல ஒரு பயம் காட்டுகிற வார்த்தை இல்லையா? போராட்ட களத்துக்கு வராதீங்கன்னு சொல்றாரா? அப்படி இல்லை, அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடியவர்களை நடவடிக்கை எடுப்பது வழக்கம். அதிலே ஒன்றுதான் இதுவும். அது வெளிப்படையாவே வந்து எச்சரிக்கிறது, அச்சுறுத்துற மாதிரியான ஒரு இது இல்லையா? நீங்க வந்தா குண்டர் சட்டம் பாயும். அப்படி இல்லை, கைது செய்வது என்பதும் நடவடிக்கை எடுப்பது என்பதும் அவர்கள் திருந்துவதற்கு எடுக்கப்படுகிற நடவடிக்கை. இது எச்சரிக்கை, இது வேற ஒன்றும் இல்லையே. எந்த ஒரு சட்டத்தின்படியும் கொடுக்கப்படுகிற தண்டனை என்பது அவர்கள் திருந்துவதற்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. இல்ல, போராட்ட களத்துக்கு வர்றதுங்கிறது ஜனநாயகத்துல நம்ம சட்டம் அனுமதித்திருக்கிற ஒன்று. அவர்கள் சில உரிமைகளை கோருவார்கள், அது கருத்தியல் ரீதியா வேணுங்களாம் வேணான்னு சொல்லலாம். ஆனா அவர்களை திருத்த வேண்டிய இடத்துக்கு போவது எது? ஏன் வந்து குண்டர் சட்டம் பாயணும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதாவது சுதந்திர போராட்டத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. மகாத்மா காந்தி போராடினார், அது அகிம்சை போராட்டம். சுபாஷ் சந்திர போஸ் போராட்டம் நடத்தினார், அவர் வந்து மகாத்மா காந்தி போராட்டத்தை ஒத்துக்கலை. உங்கள் போராட்டம் வெற்றி பெறாது, என்னுடைய பாதையே தனி, இது அடிக்கு அடி உதைக்கு உத அப்படின்னு அவர் ஆரம்பித்தார். ரெண்டும் போராட்டம் தான். நீங்கள் தான் மாணவர்களை குறிப்பிடுகிறீர்கள். அதாவது வந்து இன்றைக்கு ஏன் வந்து ஆதி திராவிடர் பள்ளிகளில் வந்து மாணவர் எண்ணிக்கை அதிகமாக இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் வரும் பொழுது, இங்கே வந்து திட்டங்கள் நல்லா செயல்படுது, அதிமுக அரசு நல்லா இருக்கு, அதனால அவங்களாம் தனியார் பள்ளியில் போய் படிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க, அதனால எண்ணிக்கை குறைவுன்னு அமைச்சரே சொல்லும்போது அரசு பள்ளி மீதான மதிப்பீடு என்ன? அதாவதுமா பொதுவாக தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் தலைமை பொறுப்புக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் ஜாதிய கொடுமைகளை மிகப்பெரிய அளவில் ஒழித்தார், அதில் வெற்றியும் கண்டார். இவர் போன்ற ஒரு பெரியார் ஒவ்வொரு மாநிலத்திலும் பிறக்காததால் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதி வன்கொடுமை பிற மாநிலங்களில் இருப்பதை விட இங்கே மிக மிக குறைவு. அதற்கு பின்னால் ஒவ்வொரு அரசும் போட்டி போட்டுக்கொண்டு ஆதி திராவிட சமுதாய மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் செய்வதற்காக அவர்களுக்கு ஒத்த விளக்கு லைட்டு, அவர்களுக்கு வீடு, அவர்களுக்கு பட்டா, படிக்க வசதி, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, கல்வியில் முன்னுரிமை, அனைத்து சலுகைகளையும் 100% பணிகளில் 19% இடஒதுக்கீட்டை அவர்களுக்காக கொடுத்து, பட்ஜெட்டில் மிகப்பெரிய ஒரு தொகையை அவர்களுக்காக ஒதுக்கி, சட்டத்தின்பாலும் அவர்களை பாதுகாப்பு கொடுத்து, சமுதாயத்தில் அவர்கள் உயர வேண்டும் என்கிற லட்சிய பாதையில் தமிழ்நாடு வெற்றி கண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஆதி திராவிட சமுதாய மக்கள் பிற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் முன்னேறி இருக்கிறார்கள், கண்டிப்பாக முன்னேறி இருக்கிறார்கள். இப்போதைக்கு பள்ளிக்கு செல்லாத பிள்ளைகள் ஆதி திராவிட குடும்பத்திலே இல்லை என்பதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டம் கொண்டு வந்த காலம் முதல் இன்றைக்கு அது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அனைத்து பிள்ளைகளும் படிக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 50,000 பணம், 8 கிராம் தங்கம் என்று சொன்னதற்கு பின்னால் எந்த ஒரு பிள்ளையும் டிகிரி படிக்காமல் இளங்கலை பட்டம் பெறாமல் இல்லை என்கிற நிலை உருவாகி இருக்கிறது. இப்படியெல்லாம் உருவாகி இருக்கிற காரணத்தால் வேலைவாய்ப்பில் 19% அவர்களுக்கு பழங்குடியினர் உட்பட கொடுக்கிற காரணத்தால் இன்றைக்கு ஆதி திராவிட பிள்ளைகள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கிறவர்கள் வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள், பெரும்பான்மையான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அன்றைக்கு ஓலை குடிசையில் ஊரின் மூலையில் குடியிருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு நகர்ப்புறத்தில் சமுதாயத்தினுடைய முழு அந்தஸ்தையும் பெற்றவர்களாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். இல்லை என்று எவரும் மறுக்க முடியாது, எவரும் மறுக்க முடியாது. இது தந்தை பெரியார் அவருக்கு கிடைத்த, அவர்கள் துவக்கி வைத்த புரட்சி. இது அது இன்றைக்கு மலர்ந்திருக்கிறது. அதனாலே தான் இன்றைக்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது. மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எம்எல்ஏக்களுக்கு இப்பொழுது சம்பள உயர்வு அப்படிங்கிறது எந்த அடிப்படையிலிருந்து இப்பொழுது வைக்கப்படுகிறது? சம்பள உயர்வு என்பது அநேகமாக அது சம்பள உயர்வு இல்லை என்று தான் நானே சொல்வேன். காரணம், எல்லோரும் சொல்வதை போல அது சம்பளம் என்று பார்க்கக்கூடாது.
அதில் சம்பளம் என்பது நாடாளுமன்றத்தில் கொடுக்கக்கூடிய சம்பளமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தில் கொடுக்குற சம்பளமாக இருந்தாலும் சரி, அந்த சம்பளம் 12,000 ரூபாய் தான் இதற்கு முன்னால் சம்பளம் என்று வழங்கப்பட்டது. அந்த சம்பளம் இப்பொழுது 30,000 ரூபாயாகத்தான் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதுதான் சம்பளம். மற்ற தொகைகள் பல்வேறு நிலைகளுக்காக வழங்கப்படுகிற அலவன்ஸ் அது. ஆனால் திமுக வந்து எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக முதல்வர் எடப்பாடி அவர்கள் இப்படியான சம்பள உயர்வை அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. திமுக உறுப்பினர்கள் கரவொலி எழுப்பியதும் மகிழ்ச்சியை தெரிவித்ததும் பிற உறுப்பினர்களிடத்தில் கேளுங்கள் கேளுங்கள் என்று வற்புறுத்துவதெல்லாம் சபைக்கு உள்ளே நடந்திருக்கிற நிகழ்வு. அதை பார்த்த எங்களுக்குத்தான் தெரியும். உங்களுடைய பரபரப்பான ஒரு நேரத்தில் பல கேள்விகளுக்கு இன்னைக்கு தமிழகம் விடை தேட கொண்டிருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.